ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. வெறும் 10 நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி அவ்வளோ ஒரு மிருதுவான கோதுமை அல்வாவை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம திருநெல்வேலி அல்வா செய்யணும்னா அதுக்கு நம்ம கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து செய்கிறது அது ரொம்ப பெரிய வேலைங்க. ஆனால் நம்ம 10 நிமிஷத்தில் அதே அளவு டேஸ்ட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த அல்வா செஞ்சிடலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு நெய் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நெய் ததும்ப அல்வா தேவைன்னா நீங்கள் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு நெய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்வாவோட நெய் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நான் 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். இது கரெக்டான அளவில் இருக்கும். சில பேருக்கு நெய்யோட வாசனை பிடிக்காது. அவங்க 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலையும் இந்த அல்வா செய்யலாம். இப்போ இந்த நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரி பயிரை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கலர் மாறினதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ டயட்டில் இருக்கிறவங்க இந்த அல்வா செய்யணும்னா ஒரு பாதி அளவுக்கு இந்த 1/2 கப் அளவுக்கு நெய்யும் 1/2 கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்தும் இந்த அல்வா செய்யலாம். இப்போ முந்திரி பயிரை எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப்பு கோதுமை மாவை நல்ல கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் வறுத்துடலாங்க. நெய்யில் இந்த கோதுமை வறுபடும் போது நல்ல ஒரு வாசனையும் கலரும் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 4 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துடுங்க. கொதிக்கிற தண்ணியை ஊற்றும் போது இந்த மாவு நல்லா வெந்துட்டு நமக்கு அல்வா கரெக்டான பதத்தில் கிடைக்கும். சூடாக இருக்கிற தண்ணி இல்லைங்க, நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்க்கணும். அதே மாதிரி 1 கப்பு கோதுமை மாவுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்தாதான் நமக்கு அல்வா நிறைய கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ இந்த அல்வாவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்கு நம்ம வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒரு கடாயில் போட்டுடுங்க. அது தானாகவே நல்லா மெல்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் கலரில் வரும். அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம அதை இந்த மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சு சேர்த்தா போதுங்க. இந்த 1 பிஞ்சு உப்பு சேர்க்கும் போது இந்த அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சர்க்கரையும் தூக்கி கொடுக்கும். இப்போ அதே நேரத்தில் நம்மளோட அந்த சர்க்கரையும் நல்லா கேரமல் ஆகிட்டுருக்கு. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை இந்த மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்க்கும்போது இந்த அல்வாவுக்கு நல்ல ஒரு கலரும் வாசனையும் கிடைக்கும். நீங்கள் இதில் பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களோட அல்வா குழ குழன்னு ஆகிடும். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றும் போது தான் நமக்கு அல்வா அந்த பதத்தில் கிடைக்கும். இப்போ நம்ம 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை அந்த அளவில் சேர்க்கும்போது உங்களோட இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட தேவைன்னா நீங்கள் 2.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம கடைகளில் வாங்குற அல்வா மாரி அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்தாலே போதுங்க, நம்மளோட அல்வா ரெடி ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவை நீங்கள் முழுசுமே லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி பயிரை சேர்த்துடலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நான் நம்ம சேர்த்த அந்த 3/4 கப்பு நெய்யிலே தான் அந்த அல்வா செஞ்சுருக்கேன்.
இப்போ நம்மளோட அல்வா நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைச்சிடுது. இப்போ இதை நீங்கள் உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.